இன்ஜின் கூட ஃபெயிலியர் ஆயிருக்கலாம்ல, இன்ஜின் ஃபெயிலியர் ஆனனால கூட இந்த விபத்து நடந்திருக்கலாம்ல அப்படின்னு ஒரு சில பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கும் அந்த பைலட் வந்து தெளிவா விளக்கம் கொடுத்துருக்காருங்க. அது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த விமான விபத்து இன்ஜின் ஃபெயிலியர்னால கூட வந்து நடந்திருக்கலாம். கரெக்டா இன்ஜின்ல வந்து பறவை சிக்கிறனால இன்ஜின் ஃபெயிலியர் ஆகி கூட இந்த விபத்து நடந்திருக்கலாம். ஆனா இந்த வீடியோக்கள்லாம் வந்து பார்க்கும்போது பறவைகள் பறந்த மாதிரியே தெரியல. அதே சமயத்துல இன்ஜின் ஃபெயிலியர் ஆகும்போது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபயர் வரும். அந்த மாதிரி ஃபயர் வந்த மாதிரியும் தெரியல. அதனால இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இன்ஜினே ஃபெயிலியர் ஆன மாதிரி தெரியல. அப்படியே ஃபெயிலியர் ஆனா கூட எப்படி 2 இன்ஜின் ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு இந்த மாதிரி பைலட் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க. இப்ப இது மட்டும் இல்லாம அந்த சீனியர் பைலட் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்ப இந்த விபத்து நடந்ததுக்கு ஃபியூல் கண்டாமினேஷன் கூட காரணமா இருந்திருக்கலாம். ஏன்னா இப்ப வந்து ஃபியூல் கண்டாமினேஷன்னா என்ன அப்படின்னா, இப்ப விமானத்துக்கு யூஸ் பண்ற ஃபியூயல்ல வேற ஏதாவது ஃபியூயல் வந்து கலந்து கலப்படம் ஏற்பட்டா கூட இந்த மாதிரி ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது சில சிரமங்கள் வந்து ஏற்படலாம். ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபியூல் கண்டாமினேஷன் வந்து இருக்கும்போது ஃப்ளைட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே தெரிஞ்சிடும். கொஞ்சம் கரகரன்னு சவுண்ட் வரும். ஸ்டார்ட் பண்ணும்போதே சில பிரச்சனைகள் வந்து ஏற்படும். அப்பவே பைலட் சுதாரிச்சுக்கிட்டு ஃபியூல் கண்டாமினேஷன் இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இங்க வந்து ஃபியூல் கண்டாமினேஷன் ஆன மாதிரியும் தெரியல அப்படின்னு பைலட் வந்து இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காருங்க. ஆனா சீனியர் பைலட் வந்து இந்த விமான விபத்துக்கு என்னதான் நிறைய காரணங்கள் சொன்னாலும் இந்த ஒரு விமான விபத்து எதனால நடந்துச்சு அப்படின்றத நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியுங்க. ஏன்னா அந்த விமானத்தோட பிளாக் பாக்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருச்சு. அந்த பிளாக் பாக்ஸ்ல எல்லா விஷயமே வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கும். அந்த பிளாக் பாக்ஸை செக் பண்ணோம் அப்படின்னா உண்மையிலே பைலட் தான் லேண்டிங் கியரை வந்து தூக்காம விட்டாரா, இல்ல வந்து இன்ஜின்ல தான் வந்து கோளாறு ஏற்பட்டுச்சு அப்படின்றத ஈஸியா நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியும். அதனால இப்ப பிளாக் பாக்ஸை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா அனலைஸ் பண்ணி எதனால இந்த விமான விபத்து நடந்துச்சு அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணுங்க. கண்டுபிடிச்சு எல்லாத்துக்குமே வந்து இதை தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்துறது மட்டும் இல்லாம என்ன ஒரு மிஸ்டேக்னால இந்த விபத்து நடந்துச்சோ அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் வந்து இனிமேல் நடக்கவே கூடாத அளவுக்கு வந்து பார்த்துக்கணுங்க. அந்த மாதிரி பார்த்துக்கிட்டா மட்டும்தான் இனிமேல் இந்த மாதிரி விபத்துகள் வந்து நடக்காம வந்து இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விமான விபத்து நடந்ததுக்கு என்ன காரணம் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுது அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ். இந்த அகமதாபாத் விமான விபத்துக்கு என்னதான்ப்பா காரணம்? பைலட் லேண்டிங் கியரை தூக்காம விட்டனாலதான் இவ்வளோ பெரிய விபத்து நடந்திருக்கா? இதுதான் இந்த விபத்துக்கு உண்மையான காரணமா, இல்ல இதை தவிர இந்த விபத்துக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கா? இப்படிதாங்க நம்ம மனசுக்குள்ள பல கேள்விகள் இந்த விபத்தை பத்தி ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இப்ப வந்து அகமதாபாத்ல நடந்த விமான விபத்தை பத்தி சீனியர் பைலட்டான கேப்டன் ஸ்டீவ் வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காருங்க. அந்த வீடியோல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எப்பயுமே ஒரு ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகும்போது 2 விஷயம் வந்து முக்கியம். அந்த ஃப்ளைட்டோட இன்ஜின் ஸ்பீடு வந்து ரொம்ப முக்கியம். அந்த ஃப்ளைட் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆகும்போது அப்போ வந்து ஃப்ளாப் மெக்கானிசம் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஃப்ளாப் மெக்கானிசம்னா என்ன அப்படின்னா, ஃப்ளைட் வந்து கரெக்டாக வந்து டேக் ஆஃப் ஆகும்போது அந்த ஃப்ளைட்டோட ரெக்கைகள் வந்து நெட்டு குத்தா நிற்காம ஸ்லைட்டாக வந்து பெண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி பெண்ட் ஆகும்போது ஈஸியாக வந்து லிஃப்ட் ஃபோர்ஸ் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி லிஃப்ட் ஃபோர்ஸ் கிடைக்கும் போது ஈஸியாக அந்த ஃப்ளைட்னால டேக் ஆஃப் ஆக முடியும். அந்த மாதிரி அந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது இன்னொரு விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா, பைலட் வந்து அப்போ லேண்டிங் கியரை வந்து தூக்குவாங்க. லேண்டிங் கியரை வந்து தூக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வீல்ஸ் வந்து உள்ள போயிடும். ஆனா இந்த விஷயத்துல தான் எனக்கு ஏதோ தப்பு நடந்திருக்கும்னு தோணுது. ஏன்னா கரெக்டா வந்து ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது பைலட் வந்து கோ பைலட் கிட்ட லேண்டிங் கியரை தூக்க சொல்லியிருக்கலாம். அப்ப வந்து அவர் லேண்டிங் கியரை தூக்குறதுக்கு பதிலா தெரியாம தவறுதலா ஃபிளாப்பை வந்து தூக்கியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபிளாப்பை தூக்குனனால கூட ஃப்ளைட்னால கரெக்டா டேக் ஆஃப் ஆக முடியாம அந்த ஃப்ளைட் வந்து கீழே வந்திருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்குமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு இந்த மாதிரி சீனியர் பைலட் வந்து சொல்லியிருக்காருங்க. ஆனால் இவர் சொல்றதும் கொஞ்சம் வேலிடா இருக்கிற மாதிரி தாங்க வந்து தெரியுது. ஏன்னா இந்த விபத்துக்குள்ளான விமான வீடியோ வந்து நம்ம பார்க்கும்போது கரெக்டாக க்ளீனாக வந்து தெரிஞ்சு அந்த விமானம் வந்து மேலே போகும்போது சக்கரங்கள் வந்து உள்ளே போகவே இல்லை. சக்கரங்கள் நமக்கே வந்து க்ளீனாக விசிபிளாக வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இந்த பைலட் சொல்றது ஒரு வகையில கரெக்ட் தானோ அப்படின்னு நமக்கு வந்து கொஞ்சம் யோசிக்க தோணுதுங்க. இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு தான் ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, ஏங்க எப்படிங்க இந்த மாதிரி தப்பு நடக்கும்? விமானத்தோட காக்பிட்டை பாருங்க, லேண்டிங் கியர் எங்க இருக்கு, ஃபிளாப் எங்க இருக்கு, இப்படி இருக்கும்போது எப்படி மேனுவலா எரர் நடக்கும்? இதுல வந்து புது பைலட்னா பரவாயில்ல, 1100 மணி நேரம் ஃப்ளையிங் ஹவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கிற பைலட் போய் எப்படி வந்து தப்பு பண்ணுவாரு? ஏன் இது வந்து மேனுவல் எரரா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க? இதுல வந்து